ஓசூர் சிறுவன் கொலை வழக்கில் அரசு கல்லூரி மாணவி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெயசுராஜ் வழங்க கேட்கலாம். ஜெயசுராஜ், வணக்கம். மேலும் தகவல்கள். அதாவது ஒசூர் அருகே 13 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்குல ஏற்கனவே 2 வாலிபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில அந்த முக்கிய குற்றவாளியினுடைய காதலி அரசு கல்லூரி மாணவியும் தற்போது போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. ஒசூர் அருகே அஞ்சட்டி அடுத்துள்ள மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவராஜ் என்பவரின் மகன் 13 வயசுள்ள ரோஹித் அந்த பகுதியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் கடந்த நாள் 2 வாலிபர்கள் காரில் இவரை கடத்தி சென்று அடித்து துன்புறுத்தி இவரை கொலை செய்து அந்த பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் வீசி சென்றுள்ளனர். இது சம்பந்தமா நீதி கேட்டு நேற்று பெற்றோர், உறவினர்கள் மற்றும் அவரது கிராமத்தினர் அஞ்சட்டி பகுதியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ந்து அந்த காட்டுப்பகுதியில் உடல் கிடப்பதை பார்த்து அங்கிருந்து எடுத்து மீண்டும் அந்த பகுதியில அந்த உடலை சாலையில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த புட்டண்ணா என்பவரது மகன் மாதேவன் 22 வயசு, இவரையும் அதே போல கர்நாடக மாநிலம் ஒனிசநல்லி பகுதியைச் சேர்ந்த மாரப்பா என்பவரது மகன் மாதேவா, இவங்க 2 பேரையும் ஏற்கனவே கைது பண்ணியிருந்தாங்க. இந்த விசாரணையில அவங்க 2 முக்கிய குற்றவாளியான மாதேவன், அதே மாதிரி அவருடைய காதலி இந்த ரதி அப்படிங்கிற அந்த பொண்ணு 20 வயசு, இவங்க கிருஷ்ணகிரியில அரசு கல்லூரியில படிச்சுட்டு வராங்க. இவங்க 2 பேரும் ஒரு கோயில்ல தனிமையில இருக்கும்போது இந்த சிறுவன் ரோஹித் அவங்கள பாக்குறாரு. அதுல வெளியே அந்த பையன் ஏதாவது தவறா சொல்லிடுறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு இந்த பையனை தீர்த்து கட்ட முடிவு செய்கிறார். அதே போல அந்த ரதி அந்த கல்லூரி மாணவியை இவன் தவறாக பேசிவிட்டான் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் வச்சு இவருடைய நண்பர் அந்த மாதேவாவையும் அழைச்சிட்டு போய் தான் இந்த கொலையை அவர் காரில் கடத்தி சென்று பண்ணிருக்காரு. இந்த வழக்குல தற்போது இந்த அரசு கல்லூரி மாணவி ரதியையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க.